வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த எபிசோடில் சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து கார்த்திக்கு எதிராக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளானையும் தட்டி தூக்கிறாரு நம்ம கார்த்திக். செம சித்தப்பா பறந்துட்டாரு. அந்த சீன்லாம் செம்ம காமெடியாகவும் செம்ம விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. நம்ம கார்த்திக் செம்ம வேகத்தில் வந்துட்டு இருக்காருப்பா. சிவனாண்டியும் முத்துவேலும் இங்கே ஒரு பிளான் பண்ணுறாங்க. சித்தப்பா, கார்த்திக் எப்படியாவது இந்த வழியாக தான் மதுரைக்கு ஏர்போர்ட்டுக்கு போவான். நம்ம இந்த இடத்த பிளாக் பண்ணிவிட்டு அவனை சீக்கிரமாக போக விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளைட்டும் மிஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுக்கு உடனே, ஆமாம் அவனே, நீ சொல்கிறது செம்ம பிளானாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ரோட்டை நம்ம எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சித்தப்பா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? இப்போ ஏதாவது இங்கே ஒரு கட்டையோ கல்லோ போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர் மவனே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே நிறைய கல் கிடக்கு. மவனே, அங்கே பாரு, கல் இருக்குது. அந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த ரோட்டில் அடுக்குறோம். அவனை பிளாக் பண்ணி இந்த பக்கம் சுற்ற விடுறோம். எத்தனையோ தடவை நம்மளை அவன் சுற்ற விட்டுருக்கான்ல, இந்த தடவை நம்ம அவனை சுற்ற விடுறோம், பழி வாங்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. அதுக்கேற்றவே கார்த்திக் வந்த உடனே இன்னும் இந்த ரோடு பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். அவருக்கு தெரியுது, ஓகே இது ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேறு வழியில் சுற்றி ஷார்ட்கட்டில் அவர் போயிடுவார். ஆனால் ஏர்போர்ட் போகிறவரில் ரேவதி போட்டிங்க்கு ரெடி ஆகிட்டுக்கிட்ட போகும்போது ஒருத்தவங்க அங்கே இருந்து வந்து ட்ராலியில் வந்து காலில் இடிச்சிடுறாங்க. அப்போது பேக் வந்து விழுந்து கால் நகம் பேர்ந்து ரத்தம் நிறைய வருது நம்ம ரேவதிக்கு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் இடிச்சிட்டே, நான் மன்னிச்சிருங்கம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை இங்கே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னவோ உங்களுக்கு அப்பாவில் இருந்து தடங்களாகவே இருக்குது. நானும் அப்பாலேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்குமா? இது நல்லதா என்னன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு ரொம்ப தடங்களாக ஏற்படுது. இப்போ பாருங்கள், ரத்தங்காயம் கூட வந்துருச்சு, கொஞ்சம் யோசித்து பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுன்னு ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் போய் தான் ஆகணுமா? எனக்கு என்னவோ மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குமா, நீ சொல்லுன்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த மாதிரி தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. நான் வீட்டில் கிளம்பி இப்போ ஏர்போர்ட் வர வரைக்குமே இப்படி தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னவோ இது சரிப்படணும்னு தோணலை அப்படின்றாங்க நம்ம ரேவதி. அதுக்குடனே சாமுண்டிச்சு, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, நீ ஏதோ நினச்சிட்டு இருக்காத, அவங்க சும்மா சொல்கிறாங்க, நீ யார் பேச்சையும் கேட்காத சரியா? நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் கேளு, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாங்க சாமுண்டீஸ்வரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம ரேவதி. அதுக்குள்ளே அங்கே நம்ம கார்த்திக் வராங்க. இதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.